இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்களை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியை நேற்று முன்தினம் நடத்தி காட்டினோம். இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னொன்று உதாரணத்திற்கு போன டிசம்பர் மாதம் வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,13,00,000 மகளிருக்கு மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதம் முதல் அதுவும் விரிவுபடுத்தப்பட்டு 17 லட்சம் மகளிர் புதிதாக ஆட் செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதம் இனிமேல் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இன்னும் சொல்லப்போனா 11.19% வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக டபுள் டிஜிட் வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக சிறந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்னா அது நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பெருமை. எனவே உங்களுக்காக உழைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும்னா இங்கே அன்பரசன் அவர்கள் சொன்னது போல இங்கே கிட்டத்தட்ட 1000 ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட குறைந்தது 100-200 பேர் பார்க்கக்கூடியவங்க, நேரடியாக சந்திக்கக்கூடிய மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும், இந்த 4.5 வருஷத்துல என்னெல்லாம் ஆட்சி சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற சாதனைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமையப்போவது உறுதி. அதை அந்த பிரச்சாரத்தை இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டு நண்பர்கள் நீங்கள் செய்வீர்கள் எனது நம்பிக்கையோடு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த அன்பரசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.